بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரை கூறி ஆரம்பம் செய்தவனாக, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனினுடைய மொழிநடைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த தொடர் வகுப்பிலே 3வது வகுப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அரபு மொழி பரிச்சயம் இல்லாவிட்டாலும் பொதுவாக நாங்கள் அல்லாஹுடைய கலாமை புரிந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை உங்களோடு நாம் தொடராக பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல் குர்ஆனில் மிக அதிகமாக பரவலாக இடம்பெறக்கூடிய ஒரு மொழிநடை தான் அரபியிலே அதற்கு சொல்வார்கள் அத்ததீல் என்று சொல்வார்கள். ததீல் அப்படி என்பார்கள். த தால் யா, 2 யாக்கள், அதே மாதிரி லாம். ததீல் என்று சொன்னால் எங்களுடைய பாசையிலே நாங்கள் சொல்வதானால், அதாவது வேலைப்பாடு செய்வது, பட்டி பிடிப்பது அப்படின்னு சொல்லுவார்கள். உதாரணமாக இலங்கை, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் சாரன் வெள்ளையாக இருக்கும், அடியில் என்ன செய்வாங்க, ஒரு கோடு மாதிரி போடுவார்கள். அதுக்கு என்ன சொல்கிறது, பட்டி பிடிப்பது அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக பெண்களுடைய ஆடையில் அதில் ஓரத்தில் என்ன செய்திருப்பார்கள், ததியில் பண்ணியிருப்பார்கள், வேலைப்பாடுகள் அலங்காரங்கள் செய்திருப்பார்கள். அந்த ஆடையிலுடைய அந்த இறுதி பகுதியில், கரை பகுதியில் செய்யப்படுகின்ற அந்த வேலைப்பாடுகளுக்கு நாங்கள் ததியில் என்று சொல்லுவோம். அது ஒரு ஃபினிஷிங். எந்த ஒரு அலங்காரங்களை நாங்கள் செய்தாலும், எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்தாலும் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த முழு ஆடையினுடைய முழு அலங்காரத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுவதற்கு உரிய ஒரு கடைசி நிலைமையாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் சில நேரம் இல்லாவிட்டால் அந்த அலங்காரம் என்ன செய்ய மாட்டாது, முழுமை பெற மாட்டாது. அது எல்லா வகையான துறைகளிலும் இருக்கும். கட்டிடக்கலையாக இருக்கலாம். இப்படி எல்லா துறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த கடைசியாக முடிக்கின்ற பொழுது செய்யப்படுகின்ற அந்த செயற்பாடுகள், அதுதான் பொதுவாக நாங்கள் செய்கின்ற அந்த வேலையை முழுமைப்படுத்தி காட்டும். எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறது, ஹுஸ்னுல் ஹாத்திமா, மரணிக்கின்ற பொழுது நல்ல முறையில் நாங்கள் மரணிக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றிற்கும் முடிவு சரியாக இருக்கின்ற பொழுது அது முழுமை பெற்றதாக வரும். அதுபோன்றுதான் அல் குர்ஆனை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனமும், அந்த வசனத்திலே உள்ள கருத்துக்களும் முடிவடைகின்ற பொழுது அது முழுமை பெற்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் ஏற்படும். அந்த வசனத்தை முழுமையாக விளங்கப்படுத்தி அதை முடிவுறுத்துகிற விதமாக வசனங்கள் அமைந்திருக்கும். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் ததீல் என்று சொல்லுவோம். அல் குர்ஆனுடைய எந்த வசனங்களை நாங்கள் வாசித்தாலும் கடைசியாக எப்படி அந்த வசனம் முடிவடைகிறது என்பதை நன்கு அவதானிக்க வேண்டும். எந்த வசனமாக இருந்தாலும் சரி, அது நீண்ட வசனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அளவுக்கான வசனங்களாக இருந்தாலும் சரி, அந்த வசனங்கள் முடிகின்ற பொழுது எப்படி நிறைவடைகிறது என்பதை நாங்கள் மிக அவதானமாக பார்க்க வேண்டும். பொதுவாக நாங்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை வாசித்து போகின்ற பொழுது அப்படியே தொடராக வாசித்து கொண்டு செல்வோம். ஆனால் அந்த வசனம் எப்படி முடிகிறது என்பது அல் குர்ஆன் மிக நுணுக்கமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ ஒரு வசனத்தில் ஒரு பொருள் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தோடு சார்ந்ததாக அந்த முடிவு இருக்கும். இதற்கு சொல்வார்கள் ஃபவாசில் சுவர் என்று சொல்வார்கள், ஃபாசிலா என்று சொல்வார்கள். ஃபாசிலா என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு வசனமும் முடிவடைகின்ற அந்த தருணம், அடுத்த வசனம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள அந்த ஃபாசில், கடைசி ஒரு வசனம் முடிகின்ற அந்த நிலை, அதற்கு ஃபாசில் என்று சொல்வார்கள். அப்போ எல்லா வசனங்களுக்கும் என்ன இருக்கிறது? ஃபவாசிலுல் ஆயாத். எல்லா வசனங்களுக்கும் கடைசியாக என்ன இருக்கிறது என்றால் ஃபாசிலாக்கள் இருக்கிறது. அப்போ ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு தகவலை பேசிவிட்டு உடனடியாக அடுத்த வசனத்திற்கு நகராமல், அதற்கு இடையில் அல்லாஹ் ஒரு ஃபினிஷிங், அந்த வசனத்தில் சொல்ல வந்த விஷயத்தை முடிவுறுத்தி பேசுவான். இது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அல் குர்ஆனை தஃப்சீர் செய்வதாக இருந்தாலும், அல் குர்ஆனை விளங்குவதாக இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் எதுவென்றால், வசனங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வசனங்கள் எப்படி முடிவடைகிறது என்பதை அவதானிக்க வேண்டும் என்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வசனம் எப்படி முடிவடையும், என்ன கருப்பாடுகளில், என்ன கருத்தை அடிப்படையாக வைத்து முடிவடையும் என்றால் அதற்கு பல நோக்கங்கள் இருக்குது. ஒன்று தக்மீல் என்று சொல்வார்கள். தக்மீல் என்றால் முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்தை முழுமைப்படுத்துவது அப்படி என்ற அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று சொல்வார்கள் தஅக்கீத் என்று சொல்வார்கள். தஅக்கீத் என்று சொன்னால் என்ன? உறுதிப்படுத்துவது, சொல்ல வந்த விஷயத்தை மிக உறுதிப்படுத்தி முடிவடைய செய்வது, அல்லது காரணம் சொல்லி முடிவடைய வைப்பது. இப்படி பல வகையான நோக்கங்கள் ஒவ்வொரு வசனம் முடிவடைகின்ற பொழுதும் அங்கே காணப்படும். அப்போ ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை எப்படி முடிக்கின்றான் என்கின்ற இந்த ஆய்வு இருக்கிறது, இந்த பகுதி இருக்கிறது, அல் குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாக விளங்குவதற்கு, அல் குர்ஆனுடைய அந்த தஃப்சீர் விளக்கங்களை முழுமையாக விளங்குவதற்கு மிக கூடிய அளவில் உதவக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் தஃப்சீர் அறிஞர்கள், பிரபலியமான தஃப்சீர் அறிஞர்கள் எல்லாம் அல் குர்ஆனுடைய வசனங்களை தஃப்சீர் செய்கின்ற பொழுது கடைசியாக அந்த முடிகிற அந்த பகுதியை நல்லா விளங்கப்படுத்துவார்கள். அந்த குர்ஆன் வசனத்துடைய கடைசி அந்த முடிவு இருக்கிறது, அதை மிக ஆழமாக விளங்கப்படுத்துவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க தஃப்சீர் செய்கின்ற பொழுது அந்த வசனத்திற்கான முழுமையான விளக்கத்தை அவர்கள் கன்வே பண்ணியதாக வரும். மக்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு அந்த கடைசி முடிவடைகின்ற தருணம் மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால நிறைய தஃப்சீர் அறிஞர்கள் வசனத்தின் கடைசி பகுதியை மிக ஆழமாக என்ன செய்வார்கள்? ஆய்வு செய்வார்கள் சகோதரர்களை. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசனங்களை எப்படியெல்லாம் முடிவுறுத்துகிறான் என்பது சம்பந்தமாக ஒரு சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் வழமையாக ஒவ்வொரு தலைப்புக்கும் குர்ஆன் வசனங்கள் ஆதாரமாக சொல்வதை போன்று இந்த தலைப்புக்கும் ஒரு சில வசனங்களை ஆதாரமாக பார்ப்போம். நாங்கள் தமிழை வாசிக்கின்ற பொழுதும் இதை அழகாக, எளிமையாக, சுலபமாக என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களை உதாரணங்களாக நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் அந்த திறன் எங்களிடத்தில் வளரும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி வளருகின்ற பொழுது நம்மளோடு சேர்ந்து ஈமானும் வளர்ச்சி அடையும். அதற்காகத்தான் இப்படியான தலைப்பை நாங்கள் தேர்வு செய்கிறோம். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் மூமினூன் 12 வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது, வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்போ இந்த வசனம் முடிவடைகின்ற பொழுது எப்படி முடிவடைகிறது என்றால், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பவர்களில் அல்லாஹ் தான் மிகச் சிறந்தவன். அல்லாஹ் ஒப்பிடவில்லை, அல்லாஹ் மிக சிறந்த படைப்பாளன், அவன் படைக்கின்ற விஷயத்தில் மிக கீர்த்தியோடு இருக்கிறான், உயர்வாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த நீண்ட வசனத்தை முடிக்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது எதோடு தொடர்படுகிறது? அந்த வசனம் முழுவதுமோடு தொடர்படுகிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், அவனை நாம் தட்டக்கூடிய அந்த களிமண்ணிலே இருந்து நாங்கள் படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன், பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக நாம் அவனை ஆக்கினோம். சும்ம ஹலக்ன நுத்ஃபத அலகத்தன், பிறகு சதை பிண்டமாக அவனை நாங்கள் ஆக்கினோம். ஃபஹலக்னல் அலகத முதுகத்தன் என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன செய்தான்? பேசிக்கொண்டு வருகிறான். பேசிக்கொண்டு வந்து முடிவடைகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி முடிவடைகிறான்?
ஃபதபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். அப்போ இந்த வசனத்தின் அல்லாஹ் சொல்ல வருவது எதுவென்று கேட்டால், படைக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் மிக அழகாக படைக்கிறான். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் பாவிக்காமல் இருந்தால் இந்த வசனம் முழுமை அடையுமா? முழுமை அடையாது. எனவே இந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் நமக்கு என்ன பாடத்தை சொல்ல வருகிறான் என்றால், தௌஹீது ருபூபியா என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தினூடாக நமக்கு என்ன செய்கிறான்? சொல்லி தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவில் 21வது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறான். 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுதும், உந்துர் நீங்கள் பாருங்கள், கைஃப ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், சிலரை விட நாம் சிலரை எப்படி சங்கைப்படுத்தியிருக்கிறோம், உயர்வுபடுத்தியிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். வலல் ஆஹிரத்து அக்பரு தரஜாத்தின், மறுமை நாளை பொறுத்தவரையில் அது பல தரஜாக்களால் உயர்ந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உந்துர் கைஃப ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல் வலல் ஆஹிரத்து அக்பரு தரஜாத்தின் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வ அக்பரு தஃலீலா, உயர்வை கொடுப்பதால் அதுவே மிக பெரிய இடமாக இருக்கும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த வசனத்தின் ஆரம்பம் எப்படி துவங்குகிறது? உந்துர் நீங்கள் கவனியுங்கள், கைஃப ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், சிலரை விட சிலரை நாம் எப்படி உயர்த்துகிறோம் என்று கவனியுங்கள் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. தஃலீல், ஃபல்லல என்கிற அந்த வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது அக்பரு தஃலீலா, மறுமை நாளை பொறுத்தவரையில் சிறப்பிப்பதால் மிக உயர்ந்த இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் முடிக்கிறான். ஆரம்பம் எதை சொல்லுகிறது? சிலரை விட அல்லாஹ் சிறப்பிப்பதை பற்றி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. முடிக்கிற பொழுது இந்த வசனம் எப்படி முடிக்கிறது? மறுமை நாளில் சிலரை விட உயர்த்துவது சம்பந்தமாக அல்லாஹு தாலா ஈமானை பொறுத்து, அவர்கள் செய்த நற்காரியங்களை பொறுத்து மறுமையில் அவர்களுக்கான அந்த தரஜா என்ன என்பதை பேசுகிறது. அப்போ இந்த வசனம் முடிவடைவதற்கும் வசனத்துடைய ஆரம்பத்துக்கு மத்தியில் என்ன இருக்கிறது? தொடர்பு இருக்கிறது. வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? உந்துர் கைஃப ஃபல்லல்னா, ஃபல்லல்னா என்று சொன்னால் சிறப்பிப்பதற்கு சொல்வார்கள். அப்போ சிலரை விட சிலரை நாம் எப்படி சிறப்பிக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா ஆரம்பித்து வசனத்தை முடிக்கின்ற பொழுது அந்த சிறப்பிக்கின்ற அந்த விஷயத்தை சொல்லித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த வசனத்தை முடிக்கிறான். அந்த வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்தால் சகோதரர்களே, ஆரம்பத்தில் கூறப்பட்ட சொற்களுக்கும் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது வரக்கூடிய சொற்களுக்கும் இடையில் பல கட்டங்களில் ஒரே மாதிரியான சொல்லை அல்லாஹு தாலா என்ன செய்வான்? பாவிப்பான். இப்போ இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் என்ன வார்த்தையை பாவிக்கிறான்? ஃபல்லல்னா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். முடிக்கின்ற பொழுது அதே சொல்லோடு தொடர்படக்கூடிய தஃலீலா என்ற அந்த சொல்லை வைத்து அல்லாஹ் முடிவடைய செய்கிறான். அப்போ பாருங்க, அதே சொல், அதிலே அந்த வசனத்தில் பாவிக்கப்பட்ட சொல் முடிவடைகின்ற பொழுது அதைவே ரிப்பீட் ஆகிறது. அப்போ இது எதை நமக்கு காட்டுகிறது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது அந்த வசனத்தை தொடர்பில்லாமல் அல்லாஹ் நிறைவடைய செய்யாமல் வசனத்துடைய ஆரம்பத்திற்கும் வசனத்தில் உள்ள இடைப்பட்ட பகுதிகளுக்கும் முடிவடைகின்ற பொழுது இருக்கிறதுக்கும் இடையில என்ன இருக்கிறது? நேரடியான தொடர்பு இருக்கிறது. அப்போ நாம் எந்த குர்ஆன் வசனத்தை வாசித்தாலும் குர்ஆன் வசனத்துடைய ஆரம்பத்தில் அதனுடைய நடுப்பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் அந்த வசனம் முடிவடைகின்ற பொழுது வரக்கூடிய அந்த விஷயத்துக்கும் இடையில் சொல் சார்ந்த தொடர்பு இருக்கிறதா, கருத்து சார்ந்த தொடர்பு இருக்கிறதா என்பதை உணர்ந்து நாங்கள் வாசித்தால் அந்த அல் குர்ஆனுடைய வசனம் இன்னும் கூடுதலாக புரியக்கூடியதாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அதே மாதிரி சூரத்துல் மாஇதா 39வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது, ஃபமன் தாப மின் பஅதி லுல்மிஹி, அநியாயம் செய்து வாழ்ந்ததற்கு பிறகு யார் தௌபா செய்து வாஸ்லஹ, தன்னை சீர்மைப்படுத்தி கொள்கிறாரோ, ஃபைன்னல்லாஹ யதூபு அலைஹி, அல்லாஹ் அவருடைய தௌபாவை என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான், அவருடைய பாவத்தை மன்னிப்பான். இப்போ இது வசனத்துடைய தகவல். யார் அநியாயம் செய்து தங்களுக்கு தாங்களே பிழையாக வாழுகிறார்களோ அவர்கள் தங்களை சீர்மைப்படுத்தி கொண்டால், சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? மன்னிப்பான். இதுதான் வசனம் சொல்லுகிற தகவல். வசனம் சொல்ல வருகின்ற விஷயம் அதுதான். இப்போ வசனம் எப்படி முடிவடைகிறது? இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீமுன், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான்.
நிறைய குர்ஆன் வசனங்கள் கஃபூருன் ரஹீம் அப்படின்னு முடியும். இப்போ நாங்கள் சிந்திக்கணும், இந்த கஃபூருன் ரஹீம்ங்கிற வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இறுதியில் பாவிப்பதற்கும் இந்த வசனத்துக்கும் என்ன இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பதை சிந்திக்கணும். அப்போ இந்த வசனம் முழுவதும் எதை பற்றி பேசுகிறது? மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அவன் பாவம் செய்வதை பற்றி பேசுகிறது, அவனுக்கு தௌபா என்கின்ற ஒன்று அல்லாஹ்விடத்திலே இருந்து இருக்கிறது, அதற்கான ஆதரவு அல்லாஹ்விடத்திலிருந்து இருக்கிறது என்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறது. அதே தொடரில் இறைவன் அந்த குர்ஆன் வசனத்தை முடிக்கின்ற பொழுது அந்த வசனத்தினுடைய தகவலோடு சம்பந்தப்படுகிற விதமாக அல்லாஹ் எப்படி முடிவடைய செய்கிறான் இந்த வசனத்தை? இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீமுன் என்று அல்லாஹ் முடிக்கிறான். அதே மாதிரி பாருங்கள், சூரத்துல் இஸ்ரா 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகுல் ஜா அல் ஹக்கு வகுல் ஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில். நபியே நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. வஸஹகல் பாத்தில், பாத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யத்தான் போகிறது? அழியத்தான் போகிறது. அப்போ சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. இப்போ வசனம் சொல்ல வருகிற தகவல், சத்தியம்தான் நிலைக்கும், அசத்தியம் என்ன செய்துவிடும்? அழிந்துவிடும். இதுதான் வசனத்துடைய தகவல். இப்பொழுது இந்த வசனம் எப்படி முடிவடைகிறது? அல்லாஹு தாலா அதே சொல்ல திரும்ப ரிப்பீட் பண்ணுகிறான். இன்னல் பாத்தில கான ஜஹூகா, நிச்சயமாக பாத்திலை பொறுத்தவரையில் ஜஹூகா அதனுடைய பண்பே எதுவென்று கேட்டால் அது அழிவது என்பதுதான் அதனுடைய பண்பே என்று அல்லாஹ் முடிக்கிறான். இப்போ முன்னால் சொன்ன தகவல் என்ன? சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, இது ஒரு தகவல். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அசத்தியத்தினுடைய தன்மையை சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். இன்னல் பாத்தில கான ஜஹூகா என்று அல்லாஹ் முடிவடைய செய்கிறான். அப்போ இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் வந்த சொல் என்ன சகோதரர்களே? ஜஹகல் பாத்தில். இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் வந்த சொல் என்ன? ஜஹக. அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? ஜஹூகா என்று முடிக்கிறான். ஜஹக என்ற வார்த்தையும் ஜஹூகா என்ற வார்த்தையும் ஒரே சொல்லிலே இருந்து பிறந்த வார்த்தைகள். அப்போ வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அதே தகவலை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் என்றால், மேலதிகமாக அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு இந்த வசனத்தினூடாக நாடுகிறான் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள் சகோதரிகளே, ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் முடிவுரையாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ பார்த்த உதாரணம் எது? ஒரு வசனத்தினுடைய ஆரம்பத்திற்கு அதே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாங்கள் அவதானித்தால், அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி இன்னொரு வசனத்தில் அந்த தகவலை அல்லாஹ் நிறைவடைய செய்கிறான். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அம்பியா 34வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், உமக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யவில்லை, அமைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அஃபை மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நபியே நீங்கள் மரணிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர்களும் என்னதான் செய்ய போகிறார்கள்? மரணிக்கத்தான் போகிறார்கள். அஃபை இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், இது ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்கிறான். ஒமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், உங்களுக்கு முன்னால் யாருக்குமே நாம் எதை அமைக்கல, நிரந்தரமான வாழ்க்கையை நாம் அமைக்கவில்லை. அல்லாஹ் அதுக்கு பிறகு ரசூலுல்லாவோடு பேசுகிறான். அஃபை மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவராக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லாருமே மரணிக்கத்தான் போகிறார்கள். அவ்வளோ பெரிய கண்ணியத்துக்குரிய சிறப்புரிய ரசூலுல்லாவே மரணிக்க போகிறார்கள் என்றால் உலகத்தில் எல்லாரும் மரணிக்க போகிறார்கள். இது ஒரு வசனம். இப்போ இந்த வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தகவலை எப்படி நிறைவு செய்கிறான் என்றால், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை அவர்கள் என்ன செய்யத்தான் போகிறார்கள்? சுவைக்கத்தான் போகிறார்கள். இப்போ முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க, வாழ்க்கையின் நிரந்தரம் என்பது இல்லை என்பதை பற்றி பேசுகிறது. இப்போ இந்த வசனத்தினுடைய அந்த ஒழுங்கில் அப்படியே வருகின்ற பொழுது வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி அந்த முடிக்கிற விதத்தை பாருங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த சொல்ல வந்த அந்த தகவலை எப்படி அழகாக நிறைவு செய்கிறான் என்பதை இந்த வசனத்தினூடாக சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் இருக்கும், நாங்கள் விளங்க வேண்டியிருக்கும். ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி முடிவடைய செய்கிறான் என்று யோசித்துக்கு விளங்க வேண்டியிருக்கும்.
இப்போ நம்ம முன்னால் சொன்ன வசனங்கள் எப்படி வந்தது? குல்ஜா அல் ஹக்கு வசஹக்கல் பாத்தில், ஒரே சொல் வருகிறது, அதே சொல்லே கடைசியில் என்ன செய்து முடிவடைகிறது. சில வசனங்கள் இருக்கும் சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்தால் எந்த அளவுக்கு அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திற்கும் வசனத்தினுடைய கடைசிக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூசா மின் கபுல், மூசா நபி அவர்களிடத்தில் தேவையில்லாத கேள்விகள் கேட்கப்பட்டதை போன்று மார்க்க விஷயத்தில் நீங்களும் கேள்வி கேட்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய நிறைய கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை நம்புவதாக இருந்தால், ஈமான் கொள்வதாக இருந்தால், நிறைய கேள்விகளை அவர்கள் கேட்டு மூசா நபி அவர்களை தொந்தரவுபடுத்தினார்கள். என்ன மாதிரியான கேள்விகள்? மூசா நபியிடம் அவர்கள் கேட்ட கேள்விகள், அந்த மாடு சம்பந்தமாக, அதில் நிறம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, இப்படி நிறைய. அதே மாதிரி உணவுகள் சம்பந்தமாக அவங்க நிறைய கேள்விகள் கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூசா மின் கபுல், இதற்கு முன்னர் மூசா நபி அவர்களிடம் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதை போன்று நீங்களும் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா? இதுதான் வசனத்துடைய ஆரம்பம். வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி நிறைவு செய்கிறான்? வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமானி, ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை யார் மாற்றி விரும்பி எடுக்க நினைக்கிறாரோ, ஃபக்கது வல்ல சவா அஸ் சபீல், அவர் பாதையால் என்ன செய்து விட்டார்? வழி தவறி விட்டார். இப்போ இந்த வசனம் மூசா நபியை பற்றி பேசுகிறதா? இந்த வசனத்துடைய இந்த கடைசி மூசா நபியை பற்றி பேசுகிறதா? ஆனால் ஆரம்பம் எதை பற்றி பேசுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்டதை போன்று கேள்வி கேட்கிறீர்களா என்ற தகவலை பேசுகிறது. இப்போ வசனம் எப்படி முடிவடைகிறது என்றால், ஒரு பொதுவான ஒரு விபரத்தை நோக்கி முடிவடைகிறது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? ஈமானுக்கு பதிலாக எதை நீங்கள் விலைக்கு வாங்காதீர்கள்? குஃப்ரை விலைக்கு வாங்காதீர்கள். அது எதை உண்டாக்கும்? அழிவை உண்டாக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நாங்கள் பார்க்கலாம், இந்த வசனத்துடைய ஆரம்பத்துக்கு இந்த வசனத்துடைய இறுதிக்கும் என்ன தொடர்பு? இந்த வசனத்துடைய ஆரம்பத்திற்கும் இந்த வசனத்துடைய இறுதிக்கும் என்ன தொடர்பு? தேவையில்லாத கேள்வி கேட்டால் என்ன உருவாகும்? குஃப்ர் உருவாகும். அப்போ நல்ல விஷயத்தை, சத்தியமான மார்க்கத்தை, எளிமையான மார்க்கத்தை தந்து ஈமான் கொள்வதற்கு பதிலாக அதிகம் கேள்வி கேட்டீர்களேயாக இருந்தால் எது உண்டாகும்? குஃப்ர் உண்டாகும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது வமையத்த பத்தலில் குஃப்ர என்று அல்லாஹ் குஃப்ரை பற்றி பேசுகிறான். சகோதரர்களை, எந்த வசனமாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆரம்பத்திற்கும் அதனுடைய முடிவுக்கும் இடையில் எப்படியான தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து தான் தர்ஜுமாவை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, இது தெளிவான உதாரணம். யுரீதுல்லாஹு ஐ யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு எளிமையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். உங்களை கஷ்டப்படுத்தி அல்லாஹ் அந்த மாதிரியான சிச்சுவேஷனை அல்லாஹ் விரும்பாமல், யுரீதுல்லாஹு ஐ யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு பாரத்தை குறைப்பதை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகிறான். இது வசனத்துடைய ஆரம்பம். இப்போ வசனம் எப்படி முடிவடைகிறது? வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். வசனத்துடைய இறுதி, வசனத்துடைய ஆரம்பம் என்ன? உங்களுக்கு சுமை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இப்போ எப்படி தொடர்பை ஏற்படுத்தலாம்? சுமையை நீங்கள் ஏற்படுத்தினால் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடுவீர்கள். ஆகவே நீங்கள் யார்? பலவீனமானவர்கள். ஆகவே வசனம் எப்படி முடிவடைகிறது? வஹுலிகல் இன்சானு லைஃபா, அல்லாஹ்வுடைய எந்த ஒரு வசனத்தினுடைய அமைப்பும் தொடர் மறந்திருக்காது. அது அப்படியே பின்னி பிணைந்த தொடர்பாகத்தான் இருக்கும் என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரியலாம். சகோதரர்களை, இன்னொரு வசனத்தை பாருங்கள். சூரத்துல் ஹதீது 23வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கலா கதிர் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தப்பிப்போன ஒன்றை நினைத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு நீங்கள் பெருமிதம் அடையவும் கூடாது, சந்தோஷப்படவும் கூடாது. கலா கதிருடைய விளைவு என்னவென்று கேட்டால், நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்காக என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஒன்று கிடைத்து விட்டால்
அதிகம் சந்தோஷப்படவும் கூடாது. இதுதான் வசனத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. சூரத்துல் ஹதீத் 23வது வசனம். இப்போ வசனத்தை அல்லாஹு தாலா எப்படி முடிக்கிறான் என்று பாருங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். பெருமை கொண்டு தற்பெருமையாக நடப்பவர்களை அல்லாஹ் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. இப்போ கலா கதிரை பற்றி பேசுகிறது இந்த வசனம். கிடைச்சதை நினைச்சு பெரிய சந்தோஷப்படாதீர்கள், தப்பி போனதை நினைச்சு கவலைப்படாதீர்கள், இப்படி பேசுகின்ற வசனம் எப்படி முடிவடைகிறது? இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். என்ன தொடர்பு இருக்கும்? எந்த வசனத்திற்கும் வசனத்துடைய கண்டென்ட்டோடு என்ன இருக்கும்? நேரடியான தொடர்பு இருக்கும். இப்போ இதை எப்படி நாங்கள் தொடர்புபடுத்துவது? பெருமையாளர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, தற்பெருமை உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று வசனத்தை முடிக்கிறான். ஆனால் வசனம் எதை பற்றி பேசுகிறது? கலா கதிரை பற்றி பேசுகிறது. கிடைக்காத நினைச்சு கவலைப்படாதீர்கள், கிடைத்ததை நினைத்து அதிக சந்தோஷப்படாதீர்கள். அதிக சந்தோஷம் அடைந்து பெருமிதம் அடைந்தோமையாக இருந்தால், நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு அதீத பிரயத்தனம் நாங்கள் எடுப்போமையாக இருந்தால், அது எதை நோக்கி எங்களை தள்ளும்? தற்பெருமையை நோக்கி தள்ளும். அதனால தான் அல்லாஹு தாலா அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். கிடைத்ததை நினைத்து நீங்கள் அதீதமான சந்தோஷப்பட்டீர்களையாக இருந்தால் அது உங்களை எதுவாக மாற்றிவிடும்? பெருமை கொள்ளக்கூடியவர்களாக மாற்றிவிடும் என்று அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ இந்த வசனத்திற்குடைய இறுதிக்கும் அதனுடைய ஆரம்பத்திற்கும் இடையில் எந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் புரியலாம் சகோதரர்கள். சூரத்துல் பக்ரா 95வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், மரணத்தை பற்றி அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள் எப்படி மரணத்தை அணுகுவார்கள் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வலையத்தமன்னஹு அபதன், மரணத்தை அவங்க ஆசையே வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வலன் யத்தமன்னஹு அபதன், அவங்க மரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு விருப்பமே வராது. அபதன், எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். இது வசனத்தினுடைய ஆரம்பம். வசனம் எப்படி முடிவடைகிறது? வல்லாஹு அலீமும் பில்-ஸாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் என்று முடிகிறது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. வசனம் முடிவடைகின்ற பொழுது எப்படி முடிவடைகிறது? அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான். என்ன தொடர்பு இருக்கிறது சகோதரர்களே? வசனத்துடைய ஆரம்பத்திற்கும் வசனத்துடைய முடிவுக்கும். வசனத்துடைய ஆரம்பம் மரணத்தை பற்றி பேசுகிறது. வசனத்தினுடைய முடிவு எப்படி பேசுகிறது? அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் என்று பேசுகிறது. என்ன தொடர்பு இருக்கலாம்? விளங்கல. அநியாயக்காரர்களாகவே வாழ்றதுனால மரணத்துக்கு அவங்க பயப்படுறாங்க. மரணிச்சு நீங்கள் வந்துட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் எங்களிடத்திலே வரப்போகிறீர்கள். அப்போ அதற்கான பனிஷ்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் எச்சரிக்கையாக முடிக்கிறான். ஏன் அவர்களுக்கு மரணம் பற்றிய அந்த விருப்பம் வரவில்லை என்றால், அதற்கு தயாரில்லை என்றால், அவர்கள் வாழுகிற பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அநியாயக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் என்று இந்த வசனத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் அஹ்ஸாப் 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது முனாஃபிக்குகளுடைய பண்பை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முனாஃபிக்குகளுடைய பண்பு என்ன? சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ரசூலுல்லாவை ரொம்ப கஷ்டமான தருணத்தில் கைவிட்டு விட்டவர்கள் சென்று விட்டார்கள். ரொம்ப கஷ்டமான தருணத்தில், இன்ன புயூதனா அவுரா, எங்களுடைய வீடு இப்பொழுது காலியாக இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, எனவே உங்களோடு வர முடியாது என்று சொல்லி, இன்ன புயூதனா அவுரா என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாவுக்கு உதவ வேண்டிய மிக முக்கியமான கட்டம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவ வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யாமல் அவர்கள் விலகி போய்விட்டார்கள். இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வலகது கானு ஆஹதுல்லாஹ மின் கபுலு, ஏற்கனவே அல்லாஹ்வுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். யார் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள்? முனாஃபிகீன்கள் ஏற்கனவே அல்லாஹ்வுடன் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள்.
லா யுவல்லூனல் அதுபார், புறமுது காட்டி போக மாட்டோம் என்று அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு வசனத்தை முடிக்கின்ற பொழுது வகான அஹதுல்லாஹி மஸ்ஊலா, அல்லாஹ்வோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் நிச்சயமாக கேள்வி கணக்குக்குள் உட்படுத்தப்படும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ எங்களுக்கு நேரடியாகவே என்ன வழங்குகிறது? இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்பு வழங்குகிறது. ஏன்னா வசனத்துடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? வலகது கானு ஆஹதுல்லாஹ், ஏற்கனவே அவர்கள் அல்லாஹ்வோடு என்ன செய்திருந்தார்கள்? ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் அதை முறித்து கொண்டு போகிறார்கள். வசனம் நிறைவடைகிறது வகான அஹதுல்லாஹி மஸ்ஊலா, அல்லாஹ்விடம் போடப்பட்ட ஒவ்வொரு ஒப்பந்தமும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்குரியது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய வசனங்கள் அல் குர்ஆனிலே வரும். அந்த எல்லா வசனங்களும் ஆரம்பத்திற்கும் அதனுடைய முடிவுக்கும் இடையில் என்ன இருக்கும்? தொடர்பு இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் பேசுகின்ற பொழுது 36வது வசனம், சூரத்துல் அஹ்ஸாபு 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான், வமா கான லிமுமினின் வலா முஃமினத்தின், மூமின்களான ஆண்களுக்கோ மூமின்களான பெண்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது, இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை என்ன செய்து விட்டால், தீர்ப்பளித்து விட்டால், ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், சுயமாக தாங்களாக ஒரு முடிவெடுப்பதற்கான எந்த அதிகாரமும் எந்த மூமினான ஆண்களுக்கோ எந்த மூமினான பெண்களுக்கோ கிடையாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பம் செய்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது வமை யஅஸில்லாஹ வரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ ஃபகது லல்ல லலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். அப்போ அந்த வசனத்துடைய ஆரம்பம் என்ன? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. வசனம் முடிவடைகின்ற பொழுது எப்படி முடிவடைகிறது? யார் கட்டுப்படவில்லையோ அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ இது எல்லாவற்றையும் நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் என்ன பெயர் சொல்வார்கள்? இது எல்லாவற்றிற்கும் சுருக்கமாக நாங்கள் நோக்கினால் என்ன பெயர் வரும்? தத்யீல். அதாவது வசனத்துடைய ஆரம்பத்திற்கும் வசனத்துடைய முடிவுக்கும் இடையில் என்ன இருக்கும்? நேரடியான தொடர்பு இருக்கும். ஹைர். அப்போ இது எத்தனாவது விஷயம்? நாங்கள் அல் குர்ஆனுடைய மொழியை அணுகுவது சம்பந்தமாக படிக்கக்கூடிய 3வது விஷயம். ஹைர். இப்பொழுது 4வது ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது இடையில் ஒரு உபரியான ஒரு சொல்லை அல்லாஹ் போடுவான், அல்லது இடையில் ஒரு உபரியான மேலதிகமான ஒரு வாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவிப்பான். இதற்கு சொல்வது இஅ்திரால் என்று சொல்வார்கள். இதற்கு என்ன சொல்வார்கள்? இஅ்திரால் என்று சொல்வார்கள். ஒரு வசனத்தை அல்லாஹ் ஆரம்பித்து அந்த வசனத்தை பேசி முடிப்பதற்கு முன்னால் இடையில் வேறொரு விஷயத்தை அல்லாஹ் பேசுவான். இப்படி நிறைய நாங்கள் இதில் பார்க்கலாம். அல் குர்ஆனுடைய மொழி நடையில் பார்க்கலாம். ஒரு வசனத்தை ஆரம்பித்து பேசி அதனுடைய அந்த தகவலை முடிப்பதற்கு முன்னால் இடையில் வேறொரு விஷயத்தை அல்லாஹ் பேசுவான். ஆனால் சம்பந்தம் உள்ளதாக இருக்கும். இப்போ மனிதனை பொறுத்தவரையில் மனுஷன் பேசினா எப்படி பேசுவான்? பேசி கொண்டு போகின்ற பொழுது சிந்தனையில் இடைவெளி வந்தால் வேறு சப்ஜெக்டுக்கு அவர் மாறிவிடுவார். பிறகு அதுக்கப்புறம் நினைவூட்டினால் திரும்ப அவங்க வருவாங்களே ஒழிய, பலர் நம்முடைய இயல்பு எப்படி இருக்குன்னா பேசிக்கொண்டு போகின்ற பொழுது தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தை ஆரம்பித்து அதை முடிப்பதற்கு முன்னால் இடையில் ஒரு தகவலை சொன்னால் அந்த தகவலுக்கும் அந்த வசனத்துக்கும் இடையில் மிக ஆழமான ஒரு தொடர்பு இருக்கும். ஆனால் அது அந்த வசனத்துடைய சம்பந்தத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் வேறொரு விஷயமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சொல்வார்கள்? இஅ்திரால், இடையில் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம். உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது யூசுப் நபியுடைய சகோதரர்கள், யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் தானியம் பெறுவதற்காக வேண்டி வருகிறார்கள். தானியம் பெறுவதற்காக வேண்டி வார நேரத்தில்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சகோதரரை தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு திட்டமிடுகிறார்கள், ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறார்கள். அப்போ முடிவெடுத்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களில் அவங்க கொண்டு வந்த அந்த பொதியிலே ஒரு பொருளை யார் வைத்து விடுகிறார்கள்? வைக்கப்படுகிறது, ஒரு பொருள் வைக்கப்படுகிறது. இப்போ வைக்கப்பட்ட இந்த சம்பவம் நீண்ட சம்பவம். அப்போ வைக்கப்பட்ட பிறகு அங்கே என்ன ஒரு தோற்றப்பாடு உருவாகிறது? இவங்க அந்த பொருளை என்ன பண்ணி விட்டார்கள்? திருடி விட்டார்கள் என்கிற ஒரு தோற்றப்பாடு வருகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களை டிஃபென்ஸ் பண்ணுகிறார்கள். நாங்கள் அந்த பொருளை என்ன செய்யலை, எடுக்கவில்லை, நாங்கள் தானியத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் வந்தோம். ஏற்கனவே ஒரு தடவை வந்தார்கள், பிறகு திரும்ப ஒரு தடவை வருகிறார்கள். எதை பெறுவதற்காக வேண்டி? பஞ்சம், பசி, பட்டினி. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொருளாதாரத்துறைக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்தில் இருந்து தானியங்களை பெற்று வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அவர்களுடைய பொதியில் அந்த பொருள் வைக்கப்படுகிறது. அப்போ அவர்கள் தான் திருடி விட்டார்கள் என்கிற ஒரு தோற்றப்பாடு உருவாகிறது. உருவானவுடன் அவங்க என்ன சொல்லுகிறார்கள், தங்களை பாதுகாத்து என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? காலு, அவர்கள் சொன்னார்கள், யூசுப் நபி சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் மீது ஆணையாக, நேரடியாக சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் திருடவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்போ எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது? காலு, அவர்கள் சொன்னார்கள், தொல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டு நாங்கள் திருடவில்லை என்று சொல்வதற்கு முன்னால் இடையில் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். என்ன வார்த்தை? லகது அலிம்தும், உங்களுக்கும் தான் எங்களை பற்றி தெரியுமே என்று சொல்கிறார்கள். லகது அலிம்தும், வசனம் ஆரம்பித்து உடனடியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் என்ன செய்யவில்லை, திருடவில்லை, உடனடியாக சொல்ல வேண்டும். உடனடியாக சொல்லாமல் இடையில் என்ன வார்த்தையை பாவிக்கிறார்கள் என்றால், லகத் அலிம்தும், உங்களுக்கும் தான் தெரியுமே எங்களை பற்றி, ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம், நல்ல முறையில் நடந்திருக்கிறோம், மரியாதையாகத்தான் நடந்திருக்கிறோம், இப்படியானவர்களாக எங்களை நீங்கள் காணவில்லையே, இப்பொழுது மட்டும் ஏன் குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று சொல்ல வருகின்ற அந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இடையில் அவங்க பாவித்த வார்த்தை என்ன? லகது அலிம்தும், நீங்களும் எங்களை அறிந்துதான் வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்போ என்ன கேள்வி என்றால், இந்த லகது அலிம்தும் இடையில வந்த வார்த்தை இந்த வசனத்தை திசை திருப்பி விட்டதா? இந்த வசனத்தை திசை திருப்பி விட்டதா அல்லது வசனத்தினுடைய கருத்தை இன்னும் ஆழமாக பிரதிபலிக்கிறதா? ஆழமாக சொல்கிறது. அவங்க சொல்ல வர அந்த மனக்கிடங்கை, தங்களோட மனசுல உள்ள அந்த ஆதங்கத்தை எப்படி சொல்வார் என்றால், நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று மட்டும் சொல்லி முடிக்காமல், நாங்கள் தான் எவ்வளோ நல்லவர்கள் என்று உங்களுக்குத்தான் தெரியுமே என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த லக்கது அலிம்தும் என்று இடையில் வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க இடையில் ஏற்பட்ட வார்த்தை, ஆனால் வசனத்தோடு என்னதாக இருக்கும்? நேரடியான தொடர்புள்ளதாக இருக்கும். உதாரணமாக இன்னொரு வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் சூரா யூசுப் 73வது வசனம். அடுத்த வசனம் சூரத்து நமல் 34வது வசனம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், சூரத்து நமல் 34வது வசனம். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, வயஜஅலூன லில்லாஹில் பனாத், அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். வயஜஅலூன லில்லாஹில் பனாத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி சொன்னால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று அடுத்ததாக வரும். வலஹும் மா யஷ்தஹூன், அவங்க எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறார்களோ, இட்டு கட்டுகிறார்களோ, அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்போ பாருங்கள் சகோதரர்களே, இந்த காபிர்கள் செய்த வேலை என்ன? அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு என்கிறது அதற்கான பனிஷ்மெண்ட். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் ஓதினால் எப்படி வரும் என்றால், வயஜஅலூன லில்லாஹில் பனாதி சுப்ஹானஹு, அல்லாஹு தஆலா இடையில் போடுகின்ற வார்த்தை என்ன? சுப்ஹானா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் வசனத்தில் சொல்ல வந்த தகவல் என்ன? அவங்க என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது, அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பதாக கற்பிக்கிறார்கள், அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிற நேரத்தில் இடையில் அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை என்ன? சுபஹான். சில நேரம் நம்முடைய பேச்சு வழக்கிலையும் நாங்கள் அப்படி பேசுவோம், இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள், நிச்சயமாக இதனுடைய
தண்டனை அறிய போகிறீர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய பேச்சு வழக்கிலேயே சில உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம், இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியம் என்று. அப்போ அல்லாஹு தாலா அதே மாதிரி மனிதர்களுடைய பேச்சின் நடைமுறையோடு இணைந்து பேசுகிறான். வயஜாலூன லில்லாஹில் பனாத், அல்லாஹுக்கு பனாத்துகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சுப்ஹானஹு, அல்லாஹு தாலா எவ்வளவு பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு தாலா இடையில சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த வசனத்தின் தொடரை தொடர்ந்து கொண்டு போகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனில் இது அதிகமாக வந்து கொண்டே இருக்கு. ஒரு வசனத்தினுடைய தொடர் ஆரம்பிச்சிருக்கும், அதில் முடிவதற்கு டைம் எடுக்கும், இடையில என்ன பேசப்படும், ஒரு தகவல் இடையிலே பேசப்படும். இதை நாங்கள் அல் குர்ஆனில் அதிகமான இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக பாருங்கள், சூரா ஆல இம்ரான் 35வது 36வது வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது இம்ரான் அவர்களுடைய மனைவி அவர்கள் பேசிய அந்த விவகாரத்தை அல்லாஹு தாலா பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரன், என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை அல்லாஹுக்காக வேண்டியே நாங்கள் என்ன செய்து விட்டோம், அர்ப்பணித்து விட்டோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபதகப்பல் மின்னி, இறைவா இந்த காரியத்தை என்னிடத்திலே இருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த சமீஉல் அலீம், நீ கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய். அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ இவ்வளோ வார்த்தையும் யாருடைய வார்த்தை? இவ்வளோ வார்த்தை யாருடைய வார்த்தை? இம்ரான், அல்லாஹுடைய வார்த்தை தான். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யாருடைய வார்த்தையாக சொல்கிறான்? இம்ரான் அவர்களுடைய மனைவியார் என்ன சொன்னார்கள் என்றால், இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த சமீஉல் அலீம். ஃபலம்மா வலாத்துஹா, குழந்தையை பெற்றெடுத்த பொழுது, காலத் ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, ஆண் குழந்தை எதிர்பார்த்திருந்தார்கள். இப்போ குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவங்க சொல்றாங்க, இன்னி வலாத்துஹா உன்சா, இறைவா நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த வசனத்தை பேசிக்கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இடையில ஒரு வார்த்தை அல்லாஹ் போடுகிறான், வல்லாஹு அலமு பிமா வலஅத், அவர் எதை பெற்றெடுத்தார் என்று அல்லாஹுக்கு நன்கு தெரியும் என்று இடையில் அல்லாஹ் அந்த வாசகத்தை கொண்டு வருகிறான். பிறகு வசனம் என்ன செய்கிறது? தொடர்ந்து போகிறது. வலைஸ தக்கரு கல் உன்சா, ஆண் பெண்ணை போல அல்ல. தொடர்ந்து போகிறது. வைன்னி சம்மைத்துஹா மரியம, நான் பிறந்த இந்த குழந்தைக்கு என்ன என்று பேர் வைத்திருக்கிறேன்? மரியம் என்று பேர் வைத்து. இப்ப இதெல்லாம் யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். என்ன பேசுறதுன்னு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பாருங்க, நீண்ட மக்கூல, நீண்ட வார்த்தை. யார் தான் பேசுகிறார்கள்? இம்ரான் அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். என்ன பேசிக்கொண்டு வருகிறார்கள்? மரியம் அலைஹா, அவங்க இம்ரானுடைய மனைவி அவர்கள். ரப்பி இன்னி நதர்துலக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இது அந்த மனைவியாருடைய வார்த்தை. ஃபலம்மா வலாத்துஹா காலத் ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். இது யாருடைய வார்த்தை? இம்ரான். அதுக்கு பிறகு வலைஸ தக்கரு கல் உன்சா, ஆண் பெண்ணை போல இல்லை. வைன்னி சம்மைத்துஹா மரியம, இந்த குழந்தைக்கு நான் என்ன என்று பெயர் வைத்திருக்கிறேன். இந்த எல்லா வார்த்தையும் யாருடைய சொல் என்றால் இம்ரான். இவ்வளோ வார்த்தைக்குள்ளேயும் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் வருகிறது. அதுதான் என்ன விஷயம்? வல்லாஹு அலமு பிமா வலஅத். இது யாருடைய பிரதிபலிப்பு? அல்லாஹ்விடத்துடைய பிரதிபலிப்பு. அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும் யாரை அவர் பெற்றெடுத்தார் என்று. சகோதரர்களை, இதுக்கு சொல்லுவாங்க, ஒரு சப்ஜெக்ட் அப்படியே பேசிக்கொண்டு போகின்ற பொழுது இடையில இன்னொரு வார்த்தை வரும். இதுக்கு என்ன நாங்கள் சொல்றது? இஆத்திரால் என்று சொல்வது. அன்புள்ள சகோதரர், அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். சூரத்து நிசா 73வது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், வலைன் அசாபக்கும் ஃபல்லும் மினல்லாஹி. முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு வந்தா, அல்லாஹ்விடத்தில் இருந்து நல்ல காரியம் உங்களுக்கு வந்தா, முனாஃபிக்குகள் என்ன நினைப்பாங்க? நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா முனாஃபிக்குகள் என்ன நினைப்பார்கள்? உங்களுக்கு நடந்ததை விட எங்களுக்கு நல்லது நடந்திருக்கணும், உங்களுக்கு நடந்துட்டேன்னு கவலைப்படுவாங்க. முனாஃபிக்குகளுடைய பண்பு அப்படியாக இருக்கும். இப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சப்ஜெக்டை சொல்லுகிறான். முனாஃபிக்குகளுடைய பண்பு என்னென்றால், இன்னொருவருக்கு நலவு நடந்தால் அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் முனாஃபிக்குகளுடைய சிபத். இப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலையின் அசாபக்கும் ஃபல்லும் மினல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைத்தால்,
முனாஃபிக்குங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யா லைத்தனி குந்து மாஹும், நாங்களும் அவர்களோடு இருந்திருக்க வேண்டுமே, ஃபஅஃபூஸ ஃபௌஸன் அலீமா, எங்களுக்கும் நல்ல வெற்றி கிடைத்திருக்குமே. இப்போ மூமீன்களுக்கு வெற்றி கிடைத்ததுல வந்த அந்த மனக்கிடங்கை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, நாங்களும் அங்க இருந்திருந்தா எங்களுக்கு என்ன வந்திருக்கும், நல்லது நடந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். இதுதான் வசனத்துடைய சப்ஜெக்ட். ஆனா இந்த வசனத்தை ஓதினீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றதுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா வேறொரு விஷயத்தை பற்றி பேசுகிறான். அதான் அல்லாஹ்வுடைய வசனத்துடைய அற்புதமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், வலை நசாபக்கும் ஃபதுலும் மின் அல்லாஹி லயகூலன்ன, அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? நாங்களும் அவங்களோட இருந்திருக்கணும். லயகூலன்ன, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்களும் அவர்களோடு இருந்திருக்கணும் தான் தொடர்ல சொல்லியிருக்கணும். அதை சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லாம இடையில அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லம் தக்கும் பைனக்கும் வபைனஹு மவத்தத்துன், ஏற்கனவே எந்த ஒரு நட்பும் உறவும் இல்லாத ஒருவனை போல என்கிறத விஷயத்தை அல்லாஹ் இடையில சொல்லுகிறான். இப்போ நாம ஒரு ஆளோட பழகி இருந்தா, அவருக்கு நலவு நடந்தால் கொஞ்சமாச்சு நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போகணும். அதான் ஈமானுடைய பழக்கம். இப்போ முஸ்லீம்களோடு முனாஃபிக்குங்களுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்தது. முஸ்லீம்களிடத்துல நிறைய நல்ல விஷயங்களை, அவங்க ஆதாயங்களை என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முனாஃபிக்குங்கள் எப்படி பேசுகிறாங்கண்டா, ஏற்கனவே ஒரு ஆளோடு பழகாம ஒரு எதிரியாக வாழ்ந்திருந்தால் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் பேசுவானோ அப்படி பேசுகிறாங்க என்கிற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்லம் தக்கும் பைனக்கும் வபைனஹு மவத்தத்துன், எந்த நட்பும் உறவும் ஏற்கனவே இல்லாமல் இருந்ததை போல பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்தை நாங்கள் ஆழமாக யோசித்தால், வசனத்துடைய ஆரம்பம் ஒன்று இருக்கிறது, அது நேரடியாக முடிவடைய வேண்டும். முடிவடைகிறதுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா என்னதை பேசுகிறான், கல்லம் தக்கும் பைனக்கும் வபைனஹு மவத்தத்துன். இப்படி சிந்தித்து நாங்கள் எதை வாசிக்க வேண்டும். இதெல்லாம் ஆராய்ச்சிகள் மூலம் என்கிறதுக்கு அப்பால இந்த மொழியினுடைய தன்மையாக இருக்கிறது. இதற்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுகிறோம், இஅ்திரால் என்று சொல்லுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். சூரா ஆல இம்ரான் 135வது வசனம். சூரா ஆல இம்ரான் 135வது வசனம். தௌபா செய்வதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகின்ற பொழுது, வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், நல்ல மக்கள் யார் என்றால், அவங்க ஏதாவது ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்வார்களையாக இருந்தால், அல்லது தங்களுக்கு தாங்களே என்ன செய்து கொள்வார்களையாக இருந்தால், அநியாயம் செய்து கொள்வாரையாக இருந்தால், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், பாவம் செய்கிறாங்க, இஸ்திக்பார் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி வரும் என்கிற விஷயத்தை இந்த வசனம் பேசுகிறது. அப்போ பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, எப்போ அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான், எப்போ அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், ஒரு பாவத்தில் தொடராக நாங்கள் செய்யாமல் இருந்து இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பாவத்தை மன்னிப்பான். இதுதான் வசனத்தினுடைய தகவலாக இருக்கிறது. அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எப்படி பேசுகிறான் என்றால், சில மனிதர்கள் அவங்க பாவம் செய்வாங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வார்கள், அநியாயம் செய்து கொண்டு உடனே அல்லாஹ்வை அவர்கள் நினைவுபடுத்தி ஃபஸ்தக்ஃபருல்லாஹ லிதுனூபிஹிம், அவங்க தங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தால், அந்த பாவத்திலும் தொடர்ச்சியாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். இவ்வளவு நிபந்தனைகள் சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து ஓதி பார்த்தீர்களையாக இருந்தால் சகோதரர்கள், அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா. வசனம் இன்னும் முடியவில்லை, வசனம் இன்னும் நிறைவடையவில்லை. இந்த வசனத்தை அல்லாஹ் பேசிக்கொண்டு போகின்ற அதே தொடரில் இடையில் அல்லாஹ் பேசுகிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். பிறகு வசனம் திரும்ப ஆரம்பிக்கிறது, வலம் யுசிர்ரு, தொடர்ந்து அதில் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால், அலாமா ஃபாலு, செய்த காரியத்தின் மீதே நிலைத்தில்லாமல் இருந்தால், வஹும் யஅலமூன, வேணும் என்றே செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லுகிறான். இவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இடையில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யார் என்ற கொஸ்டினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடையிலே கேட்கிறான். ஆனால் கேட்கின்ற பொழுது வசனம் முடிவடைந்து விட்டதா? முடிவடையவில்லை. இதற்கு சொல்வார்கள் இஅ்திரால். இது என்னது? இடையில் ஏற்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிற சகோதரர்கள். அதே மாதிரி சூரத்துல் பக்கரா 23வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
வஇன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் சாதிகீன். நாங்கள் இறக்கியதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயாக இருந்தால் நீங்கள் ஒரு சூறாவை கொண்டு வாருங்க, நாங்கள் இறக்கின மாதிரியான ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாக்கும், உங்களுடைய ஆதரவாளர்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அழைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசிக்கொண்டு வருகிற நேரத்தில் இப்படியெல்லாம் செய்யாதீங்க, ஃபத்தக்குன் நார், எதை நீங்கள் பயப்பட்டு கொள்ளுங்கள், நரகத்தை பயப்படுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இப்போ அல்லாஹ் இறக்குற மாதிரியான ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வருவதாக சந்தேகப்பட்டால் எதை பயப்பட்டு கொள்ளுங்கள் என்று வசனம் வருகிறது, நரகத்தை பயப்படுங்கள் என்று வசனம் வருகிறது. இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இடையில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். என்ன வசனம்? சூரத்துல் பக்கரா பாடமானவர்கள், வஇன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் சாதிகீன் ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு. இது வசனத்தின் தொடரில் இடையில் வந்தது. வசனம் எப்படி முடிவடைகிறனால் ஃபத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், அதாவது ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன் என்று வசனம் முடிவடைகிறது. இடையில் என்ன வருகிறது என்றால் ஃபஇல்லம் தஃஅலு, உங்களுக்கு சந்தேகம், அல்லாஹ்வோட சேலஞ்சு, நீங்கள் குர்ஆனை கொண்டு வாங்க, ஒரு சூறாவை கொண்டு வாங்க. ஃபஇல்லம் தஃஅலு, உங்களால் செய்ய முடியலென்றால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அப்படித்தானே வர வேண்டும். செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதுக்கு முன்னால வலன் தஃஅலு, உங்களுக்கு செய்யவே முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வலன் தஃஅலு என்கின்ற இந்த வார்த்தை இடையில் அல்லாஹ் ஏற்படுத்தியது. ஆனால் அந்த வார்த்தை தான் அந்த வசனத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, இதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். சூரத்துல் லுக்மான் 14வது வசனம். சூரத்துல் லுக்மான் 14வது வசனம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், தாய் தகப்பன்மாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை, அந்த அல்லாஹ்வுடைய ஒரு வசியத்தை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்ற பொழுது, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, தாயையும் தகப்பனையும், பிவாலிதைஹி ரெண்டையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தாயையும் தகப்பனையும் எப்படி நடத்த வேண்டும், என்ன சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் வசியத் செய்தோம். வவஸ்ஸைனா, நாம் என்ன பண்ணினோம், வசியத்து பண்ணினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பின்வரக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வசியத்து செய்தோம். நாங்கள் உலகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வசியத்து என்ன, தாய்க்கும் தகப்பனுக்கும் கைங்கரியமாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வசியத். நாங்கள் வசியத் செய்தோம், அதை என்ன வார்த்தை சொல்ல வேண்டும். வவஸ்ஸைனா என்று சொன்னால் என்ன வார்த்தை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் இடையில் ஒரு தகவலை சொல்கிறான். ஆச்சரியமான வசனம் அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோருக்கு இவ்வாறு நீங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு வசியத்தை செய்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அந்த விஷயத்தை சொல்வதற்கு முடிப்பதற்கு முன்னால் இடையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேலால் கஷ்டப்பட்டு அவனுடைய தாய் அவளை சுமந்தாள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த வசனம் முடிவடைந்து விட்டதா? வசனம் முடிவடையவில்லை. இதில் பாருங்கள், தாயுடைய அந்த ஸ்பெஷல் இந்த வசனத்தில் இருக்கேன. இந்த வசனத்துடைய ஆரம்பம் எப்படி துவங்குகிறது, பி வாலிதைஹி, வாப்பாவையும் உம்மாவையும் சேர்த்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் இடையில சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேலால் கஷ்டப்பட்டு ஒரு தாய் என்ன செய்தால், சுமந்தாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அந்த இடையில அல்லாஹ் போடுகிற அந்த வாக்கியம் இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்துகிறது சகோதரர்களே. அப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, இப்போ என்ன சொல்லணும் என்று வசியத் செஞ்ச அல்லாஹ், என்ன சொல்லணும் வசியத் இன்னும் வரல, அந்த வாக்கியம் இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. என்ன வசியத், அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, அதாவது எனக்கும் உன்னுடைய அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, உன்னுடைய தகப்பனுக்கும் நன்றி உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான், வசியத்து செய்கிறான்.
அப்போ சகோதரர்கள், இந்த வசனம் ஆரம்பிக்கிறது, இந்த வசனம் முடிவடைகிறது, இடையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வார்த்தையை கொண்டு வருகிறான். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, இதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? அல் இஅ்திரால் என்று சொல்லுவோம். ஹைர். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் எத்தனை மொழி நடைகள் படித்திருக்கிறோம்? ஆரம்ப வகுப்பில், முதல் வகுப்பில் நாங்கள் என்ன படித்தோம்? அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தின் தாக்கம். அதில் நிறைய குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இரண்டாவது வகுப்பிலே நாங்கள் பார்த்த விஷயம் அல் இஹ்திராஸ். இஹ்திராஸ் என்று சொன்னால் என்ன? ஒரு வசனத்துடைய கருத்து பிழையாக புரியப்படாமல் இருக்கிற விதமாக பாதுகாப்பாக அந்த வசனம் இருக்கும். அதுக்கு நிறைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது அம்சம் என்ன? ததியில். ததியில் என்று சொன்னால் வசனத்துடைய ஆரம்பத்திற்கும் வசனத்தினுடைய முடிவுக்கும் இடையில் நெருக்கமான என்ன இருக்கும்? தொடர்பு இருக்கும். ஹைர். நான்காவது, ஒரு வசனத்துடைய ஆரம்பித்தது முடிவடைவதற்கு முன்னால் இடையில் ஒரு தகவலை சொல்வது. இங்கே வேண்டுமென்றால் அல் குர்ஆனில் நிறைய குர்ஆன் வசனங்களை என்ன செய்யலாம்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக சூரா வாக்கியாவில் ஃபலா உக்ஸிமு பிமவாக்கின் நுஜூம், சத்தியம் சம்பந்தமான அதிகமான வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் சத்தியம் சம்பந்தமான வசனங்களை ஆய்வு செய்து கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சத்தியம் செய்து எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய போகிறானோ அதை சொல்வதற்கு முன்னால் இடையில் சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். சத்தியம் சம்பந்தமான வசனத்துக்கும் நாங்கள் இப்போ படித்த அந்த இஅ்திரால்ங்கிற விஷயம் இருக்கிறது, இடையில் ஏற்படுகிற வாக்கியம், இந்த தலைப்புக்கும் இடையில் என்ன இருக்கிறது? நெருங்கின தொடர்பு இருக்கிறது. உதாரணமாக வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் அடுத்த வகுப்பில் பார்த்து கொண்டு வாங்க. வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், வஸ்ஸமாயி தாத்தில் புரூஜ், வாவு எதற்குரியது? சத்தியத்துக்குரிய. இப்படி நிறைய சத்தியங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் முடியும் என்றால் அதற்கான உதாரணங்களையும் பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செல்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.